ஒண்ணா இருக்க கத்துக்கிறேன், சொல்றதையெல்லாம் ஒத்துக்கிறேன். எடப்பாடி சரண்டர் பின்னணி. இசட் பிளஸ் பாதுகாப்பு ரகசியம் என்ன? இது குறித்து தான் இந்த வீடியோவுல விரிவா பார்க்க போறோம். வாங்க. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. The Chennai Silks and Aha Oho Adi Sale. 50% வரை தள்ளுபடி. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை என்பது அரசியலில் இலைமறை காய்மறையாக தெரிந்த விஷயம்தான். ஆனால் இது அதிமுக பாஜக கூட்டணி விவகாரத்திலோ நேரடியாக வெளிப்பட்டிருக்கிறது. தமிழக கூட்டணியை பொறுத்தவரை முடிவு செய்யும் அதிகாரத்தில் இருந்த அதிமுக இப்போது எஸ் யுவரானர் என்ற நிலைக்கு எடப்பாடி இறங்கி வந்திருப்பதுதான் எம்ஜிஆர் மாளிகையின் சோகம். எடப்பாடியின் இந்த அதிரடி சரண்டரால் டெல்லி மேலிடம் அவருக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு அளித்திருப்பதாக கதைப்பதுதான் அரசியல் நிபுணர்களின் வெதர் மெஷர்மெண்ட். ஆனால் ஜெயலலிதா 1991 96 வரை முதல்வராக இருந்த காலகட்டத்தில் அந்த ஆட்சி குறித்து ஊழல் குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் ஜெயலலிதாவுக்கு அஇஅதிமுகவுடைய ஆட்சிக்கு எதிரான வெறுப்புணர்வு இருந்த காலகட்டத்தில் அந்த கட்சிக்குள்ளேயே ஜெயலலிதாவுக்கு எதிரான மனநிலையில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் இருந்ததும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். குறிப்பாக ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் சத்யா மூவி சார்பில் பாஷா திரைப்படத்தை தயாரித்தார். அப்போது ரஜினி அவர்கள் பேசிய விஷயம் மிகவும் சர்ச்சைக்குரிய விஷயமானது. அப்போது உணவுத்துறை அமைச்சராக இருந்த ஆர்.எம். வீரப்பனின் பதவியை ஜெயலலிதா அவர்கள் பறித்ததுமே அவர் எம்ஜிஆர் கழகம் என்ற தனி கட்சியை தொடங்கினார். திருநாவுக்கரசர் கூட தனியாக ஒரு கட்சியெல்லாம் தொடங்கினார். இதுவெல்லாம் ஜெயலலிதா காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே இரண்டாம் கட்ட தலைவர்கள் தலைமைக்கு எதிராகவே போர்க்கொடி தூக்கி இருப்பதற்கான சில சான்றுகள். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கே இப்படி என்றால் எடப்பாடி எம்மாத்திரம்? இந்த விஷயம் எடப்பாடிக்கும் தெரியும். அதனால்தான் எடப்பாடி அவர்களும் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார். எப்படி எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ் சசிகலாவை எல்லாம் சாதாரணமாக கட்டம் கட்டி தூக்கினாரோ அதைவிட சாதாரணமாக கட்டம் கட்டி எடப்பாடியையும் அதிமுகவினர் தூக்க தயங்க மாட்டார்கள் என்பது அவருக்கும் தெரியும். இது குறித்து பேசிய அரசியல் நிபுணர் ஒருவர், அதிமுகவை போல ஒரு சந்தர்ப்பவாத கட்சி உலகில் எங்குமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவது என்பது ஏதோ இப்போது எடப்பாடி காலத்தில் நடக்கும் ஒரு விஷயம் அல்ல. அது இந்த கட்சியை தொடங்கிய எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அந்த விஷயம் வழக்கத்தில் இருக்கும் ஒன்றுதான் என்றவர். குறிப்பாக 1984 எஸ்.டி. சோமசுந்தரம் எம்ஜிஆர் அவர்களை எதிர்த்தே நமது கழகம் என்ற தனி கட்சியை தொடங்கிய அந்த வரலாற்றை எல்லாம் நமக்கு நினைவுபடுத்தினார். அது மட்டுமல்லாமல் இது எம்ஜிஆர் காலத்தில் மட்டுமல்ல, எம்ஜிஆருடைய மரணத்திற்கு பிறகு அஇஅதிமுக ஜே அணி ஜ அணி என்று இரண்டாக பிளவுபட்டதும் நமக்கெல்லாம் தெரியும். அதன் பிறகு அது ஜெயலலிதாவின் ஒற்றை தலைமைக்கு கீழ் அந்த கட்சி வந்தது. 1991 96 வரை ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தது எல்லாமே தெரியும். ஆனால் அந்த 91 96 வரை ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் அந்த ஆட்சியின் மீது வைக்கப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் மக்களுக்கு ஜெயலலிதா மீதும் அஇஅதிமுகவின் மீதும் வெறுப்புணர்வு ஏற்பட்டிருந்த சமயத்தில் அஇஅதிமுகவில் இருந்த இரண்டாம் கட்ட தலைவர்களும் ஜெயலலிதாவுக்கு எதிராக செயல்பட்டதையும் பார்க்கலாம். குறிப்பாக ரஜினிகாந்தை வைத்து படம் தயாரித்த ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் சத்யா மூவி சார்பில் பாஷா திரைப்படத்தை தயாரித்த போது அந்த வெற்றி விழாவில் ரஜினி அவர்கள் பேசிய பேச்சு சர்ச்சையானது. அதனைத் தொடர்ந்து உணவுத்துறை அமைச்சராக இருந்த ஆர்.எம். வீரப்பனின் பதவியை ஜெயலலிதா அவர்கள் பறித்தார். அதன் பிறகு ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் எம்ஜிஆர் கழகம் என்ற தனி கட்சியும் தொடங்கினார். அதன் பிறகு திருநாவுக்கரசர் கூட தனி கட்சி தொடங்கிய வரலாறெல்லாம் உண்டு. ஆகவே இரண்டாம் கட்ட தலைவராக இருந்த பலரும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு எதிராகவே அங்கு போர்க்கொடி தூக்கி கழகத்தை உண்டு பண்ணிய வரலாறெல்லாம் உண்டு. அதன் அடிப்படையில் தான் ஜெயலலிதா அவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் கை கட்டி வாய்ப்புத்தி நிற்கக்கூடிய விஷயத்தை அவர் தொடர்ந்து செய்யக்கூடிய நிலைக்கு அவர் வந்தார் என்பதையும் கடந்த கால வரலாற்றை அறிந்தவர்களுக்கு நன்கு தெரியும். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு இந்த நிலைமைதான் என்றால் எடப்பாடியின் நிலைமை எம்மாத்திரம்? அது எடப்பாடிக்கும் தெரியும் என்கிறார்கள். அதனால்தான் அவர் இன்னும் குழப்பத்தில் இருக்கிறார். குறிப்பாக சசிகலா ஓபிஎஸ்ஐ அவர் எப்படி சாதாரணமாக கட்டம் கட்டி தூக்கினாரோ அதைவிட மிக சாதாரணமாக கட்டம் கட்டி எடப்பாடி அவர்களையும் தூக்கி விடுவார்கள் அதிமுகவினர் என்பதை சொல்கிறார்கள். இதனால்தான் இந்த முறை பாஜக முழுக்க முழுக்க எடப்பாடி அவர்களை கையில் எடுத்திருக்கிறது. அதிமுகவின் முழு அரசியல் அரிச்சுவடியும் பிரித்து மேய்ந்த டெல்லி மேலிடம் எடப்பாடி அவர்களை கடும் நெருக்கடிக்கு உள்ளாக்கி அவரை தலையாட்டி பொம்மையாக பயன்படுத்த துவங்கி இருக்கிறது. அதாவது வரக்கூடிய தமிழக சட்டசபை தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதில் அதிமுகவை விட பாஜக அதீத முனைப்பு காட்டுகிறது. குறிப்பாக அதே வேளையில் தனது தலைமையில், அதாவது பாஜகவின் தலைமையில் ஒரு வலுவான ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும் என்பதிலும் இப்போது தீவிரமாக பாஜக செயல்பட்டு வருகிறது. இதே விஷயத்தை தான் கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தில் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களும் அந்த கருத்தை தான் வலியுறுத்தி வந்தார். ஆனால் அப்போதெல்லாம் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதை புறக்கணித்து வந்தார். அதற்கெல்லாம் காரணம், தமிழகத்தில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக என்ற கேடயம் அவசியம் என்பதுதான் அதற்கான காரணம். அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளவுதான் விலகி விலகி சென்றாலும் அப்படியே அவரை வாரி சுருட்டி கொண்டது பாஜக. தற்பொழுது ஆனால் திமுகவை வீழ்த்துவதற்கு தற்போது இருக்கக்கூடிய அதிமுகவின் பலம் போதாது என்று நினைக்கும் டெல்லி மேலிடம் எப்படியாவது ஒருங்கிணைந்த அதிமுகவை
ஒன்றிணைக்க வேண்டும் என்பதில் கங்கணம் கட்டி கொண்டு வருவதாக சொல்கிறார்கள். குறிப்பாக சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோர்களை அதிமுகவின் அணியில் இணைக்க வேண்டும் என்ற பாஜகவின் மேலிட கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரை கண்டுகொள்ளாமலே இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் தேர்தல் நெருங்கட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று போக்கு காட்டி வருகிறார். இப்படிதான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைப்போம் என்ற எடப்பாடியின் கணக்கு புஷானது. குறிப்பாக சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோர் அதிமுகவின் ஓரணியில் இணைய வேண்டும் என்ற பாஜகவினுடைய கோரிக்கையை கண்டுகொள்ளாமல் எடப்பாடி அவர்கள் நழுவிக்கொண்டே வருகிறார். குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் தேர்தல் நெருங்கட்டும் பார்த்து கொள்ளலாம் என்றெல்லாம் அவர் போக்கு காட்டி வருகிறார். இப்படித்தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைப்போம் என்று அவர் சொன்னது புஷானது. எனவே இப்போது டெல்லி மேலிடம் எடப்பாடி அவர்களின் பேச்சை கேட்கவோ நம்பவோ தயாராக இல்லை. அதனால் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டார்களாம், நாங்கள் தேர்தல் கூட்டணி கணக்குகளை எல்லாம் நாங்கள் பார்த்து கொள்கிறோம், தேர்தல் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் என்று டெல்லி மேலிடம் எடப்பாடிக்கு உத்தரவிட்டு விட்டதாம். ஆனாலும் டெல்லி மேலிடத்திற்கு வளைந்து கொடுக்க தயங்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதற்கு பிறகுதான் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான், நாங்கள் ஆட்சியில் பங்கு வகிப்போம், அதே சமயம் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் தான் முதல்வராக இருப்பார் என்று எடப்பாடி பழனிசாமியின் பெயரை தவிர்த்து முதலில் குண்டை தூக்கி போட்டார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. அதே சமயம் இன்னொரு புறம் எங்கள் கூட்டணியில்தான் அதிமுக இருக்கிறது என்று கொளுத்தி போட்டார் டிடிவி தினகரன். இப்படி திரும்பிய பக்கமெல்லாம் அடி வாங்கினாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தினகரனையும் ஓபிஎஸ்ஐயும் தங்கள் கூட்டணியில் சேர்ப்பதற்கு தயங்கியபடியே இருந்து வருகிறார். காரணம், ஒருவேளை நமது அணியில் தினகரனை சேர்த்து கொண்டால் மீண்டும் கட்சி மன்னார்குடி வசம் ஆகிவிடும் என்று எடப்பாடி பழனிசாமி பயப்படுகிறார். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. The Chennai Silks and Aha Oho Adi Sale. 50% வரை தள்ளுபடி.